உலகம் மாறிட்டு இருக்கு. ஹியூஜ் டிஜிட்டல் வேர்ல்டு. மார்ச் மாதம் ஃபுல்லாக யூஎஸ் அங்கே யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் போய் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் 52 நாடுகளுக்கு போய் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அங்கே பார்க்கும்போது அங்கே வேர்ல்டு வந்து டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. நியூ டெக்னாலஜி, இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லாம் வருது. நான் 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் எப்படி வந்து விஷுவல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் வேர்ல்டாக மாறப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு கோக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ கோயம்புத்தூர்லேருந்து நீ சேலம் போகிறேன்னு வச்சுக்கோ, நீ கோக் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற. நார்மலி என்ன பண்ணுவேன், நடுவில் ஏதாச்சும் ஒரு கடை வரும், உங்கள் அப்பா ஜிபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கேஷ் கொடுத்து. 5 வருஷம் கழிச்சு அப்படி இருக்குன்னு நினைக்கிறியா? கிடையாது. நீ கோக் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியா, ஒன்னா தெர் வில் பி a பில் போர்ட், அதில் நீ ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை கோக்குடைய ஆப் ஓப்பன் பண்ணனா இட் வில் ஆஸ்க் ஃபார் யுவர் பெர்மிஷன் டு லொகேஷன். நிறைய ஆப் நம்ம ஓப்பன் பண்ணுவது வில் யூ கிவ் ஆக்சஸ் டு லொகேஷன் கேட்கும். ஞாபகம் இருக்கா? நீ எஸ்ன்னு கொடுத்தவொடனே கோக்குடைய ஆப் வந்து உன்னுடைய லொகேஷனை டிடெக்ட் பண்ணுது. இப்போ ஃபியூச்சரில் இப்போ வரது தான் நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி யூஎஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு, ட்ரையல் போயிட்டு இருக்கு. சரி, கோக் எத்தனை கோக் வேணும்னு கேட்கும். 3 கோக். உன்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் லிங்க் ஆகிருக்கும். நீ பேமெண்ட் ஆனோன்னா ஓடிபி வரும். ஓடிபி ஆனோன்னா அஃபிஷியலாக பேமெண்ட் போன பிறகு உன்னுடைய மொபைலுக்கு கோக்காரன் 3 டிஜிட்டல் கோக் அனுப்பிச்சிருவான். நல்லா கவனி, 3 டிஜிட்டல் கோக். உன்னுடைய லொகேஷன் அவன் டிடெக்ட் பண்ணிட்டான். அவன் அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவான், அடுத்த 2 கிலோமீட்டரில் இந்த கடை இருக்கு, இந்த டிஜிட்டல் கோக்கை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கோக் கொடுத்துருவான். இல்லை 5 கிலோமீட்டர் எல்லாமே டிடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இவங்க கடைக்காரர் என்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் கோக்கை இவங்களுக்கு நான் இன்டர்நெட்டில் கொடுத்துருவேன். அவங்க எங்களுக்கு ஆக்சுவல் கோக், ஃபிசிக்கல் கோக் கொடுத்துருவாங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி. ஈவன் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷத்துலேருந்து டிஜிட்டல் கரன்சி வருது. எல்லாமே டிஜிட்டல் மயம். அப்போது நினச்சி பாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும். இப்போ இவங்க வந்து தக்காளி, இன்னைக்கு தக்காளி விலை ஒரு 40 ரூபான்னு வச்சுக்கோ. இந்த 10 ரூபா தக்காளி விலை வரும்போது இவங்க ஒரு 10 கிலோ டிஜிட்டல் தக்காளி வாங்கி வச்சுருவாங்க. விலை ஏறும்போது அதை கொடுத்து வாங்கிக்குவாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏன் இப்போ கோல்டே இருக்கு தெரியுங்களா? கோல்டே வாங்கும்போது தக்காளி வாங்க முடியாதா? நினைச்சு பாரு, அப்போ எவ்வளோ டிஜிட்டலைசேஷன் நடக்க போகுது, எவ்வளோ டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் வரப்போகுது. அதுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் நம்ம தயாரிச்சுக்கிறோமா? கிடையாது. நான் படிச்சு எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சார் இந்த உலகத்தில்.